ப்ரோமோலாம் பயங்கர ஃபயரா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த லைவ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்ம பவித்ரா வந்து ஒரு ஆக்டிவிட்டிய கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டீ கிளாஸ எடுத்து வச்சுட்டு, அதில யார் வந்து தண்ணீய சிந்தாம, சிதறாம, பதறாம நீங்க ஊத்த போறீங்க, அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா வர ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒரு ஷோவோட ப்ரோமோ மாரி பரபரன்னு வந்துகிட்டு இருக்கு. சரி இப்போ ப்ரோமோ 2ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் வந்து அன்ஷிதாவ பார்த்து சொல்றாங்க, "உங்களுக்கெல்லாம் முடியலன்னா நான் விடுறேன் தானே" அப்படின்னோனே, நம்ம அன்ஷிதா வந்து "வா, வா, 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 வா" அப்படின்னு கத்துறாங்க. உடனே அது ஒரு மாரி ப்ரோவோக் ஆகி ஜாக்லின் எந்திரிச்சு அவங்க மேல வந்து கைய வைக்கிற மாரி போறாங்க. "மேல ஏன்டி கைய வைக்கிற? மேல ஏன் கைய வைக்கிற? மேல கைய வைக்கிற அளவுக்கு நீ இன்னும் வரல" அப்படின்னு கத்துறாங்க. ஜாக்லின் இந்த பக்கம் இருந்துட்டு, "அப்ப சும்மா வா, வா, வான்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன என்ன பண்ண சொல்றீங்க?" அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. விஷால் வந்து அன்ஷிதாவ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, மைக் எல்லாத்தையும் கழட்டி போட்டு கடகடன்னு உள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரோமோல நடக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த அன்ஷிதா பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி டாஸ்க் இல்ல இந்த மாரி சினாரியோஸ்ல தான் அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து வெளிய வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது அந்த ஜெஃப்ரி அவங்கலாம் கல்ல உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மேட்டர் தெரிஞ்சப்பவுமே வந்து, ஒரு மாரியா கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் அவங்க எந்த அளவு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறாங்கன்னா, அவங்க டீம்ல இருக்க பவித்ரா வந்து இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்களேன்னு வாய மூடு அப்படின்னு சொன்னதுக்கு, டக்குனு திரும்பி பவித்ராவ வந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்பவே கிளியரா தெரியுது அவங்க வா, 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 வான்னு அவங்க அந்த அளவுக்கு கூப்பிடுறது வந்து பார்க்குற எனக்கே வந்து ப்ரோவோக் ஆயி, அப்பா போலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து நமக்கே காண்டாவுது. அப்ப ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பா ப்ரோவோக் ஆக தான் செய்யும். பட் என்னதான் இருந்தாலும் அங்க வந்து மேல கை வச்சிருக்க கூடாது. ஏன்னா, இது ஆல்ரெடி பல தடவ வார்னிங் குடுத்தாச்சு. ஸோ, இந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா, இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் மட்டும் ஒரு மாரி கட் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ, எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் நம்ம அன்ஷிதா வந்து மேல கைய வச்சேன், ஏன் மேல கைய வச்சேன்ற மாரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ, என்ன ஆகப்போகுது அப்படின்றது தெரியல. எனக்கு அன்ஷிதா வந்து உண்மையிலேயே வேற லெவல் ஆக்டிங், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஒண்ணுமே நடக்காத இடத்துலலாம் என்னமோ நடந்துட்ட மாரி பண்றாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் நேத்து அவங்க தலையில கல்லு பட்டுச்சா, படலையான்றது மேட்டரே தெரியல. என்ன பொறுத்த அளவுக்கு கல்லே படல. ஆனா தலைய புடிச்சுட்டு போய் ஓரமா உட்காந்துட்டாங்க. இந்த சைடு நம்ம அருண் பார்த்தீங்கன்னா, கால்ல அப்படி அடிபட்டுருக்குது. அடுத்து நம்ம விஷாலுக்கு கை ஒரு பக்கம் வீங்கியிருக்கு. அண்ட் முத்துக்குமரன பார்த்தீங்கன்னா வந்து முட்டி காலியாயிருச்சு. மஞ்சரிலாம் கண்ணாபின்னான்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்ஷிதா எதுவுமே இல்லாம தலைய புடிச்சுட்டு போய் உட்காந்துட்டு பயங்கரமா ஒரு சீன ஒண்ணு கிரியேட் பண்ணி, இதுல உள்ள பிக் பாஸ் கூப்ட்டு அங்க உள்ள மெடிக்கல் ரூமுக்கு வேற போயிட்டு வேற வந்திருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஏன் வந்து இந்த அளவுக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு உண்மையிலேயே என்ன தோணுதுன்னா, ரஞ்சித் சார்லாம் கூட ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் வந்து இல்ல இந்த மிட் வீக் எவிக்ஷனோ ஏதோ ஒண்ணு தயவு செஞ்சு இந்த அன்ஷிதாவ கொஞ்சம் வெளிய அனுப்பிருங்களேன் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப அன்ஹெல்தியா இருக்க மாரி இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் பிக் பாஸ் டீம்லயே. எனக்கு வந்து அவங்க சைலன்ட்டா ப்ளே பண்றப்போலாம் நல்லா இருக்கு. ஆனா அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ வந்து காட்டுறப்போ வந்து ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அந்த இடமே. 1 ஹவர் எபிசோட்ஸ் எல்லாம் நம்ப முடியாது. அதுல வந்து எக்ஸாக்ட்டா எல்லாத்தையும் காட்டுறாங்களா அப்படின்றது. ஸோ லைவ்ல அந்த டாஸ்க் ஆரம்பிச்சோனே என்னதான் நடந்துச்சு? எதுக்காக வந்து இந்த அளவுக்கு அன்ஷிதா கத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, முடிஞ்சா அது ப்ரோமோ 3க்குள்ள வந்துச்சுன்னா, நம்ம அந்த வீடியோல வந்து இது என்னன்றத பார்த்துரலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்ஷிதா வந்து இது எல்லாமே ஓவர் ஆக்டிங், ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா? இல்ல ஒரிஜினலாவே அவங்களுக்கு அந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுச்சுப்பா, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. அவங்க பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.